வணக்கம். தமிழ் CNN மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருக்கு எமனாக மாறிய லொரி. மாணவி மரணம், ஆசிரியர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம். ஜாலில் மர அரியும் இயந்திரத்தினுள் சிக்கி ஒருவர் பலி. யாழ்ப்பாணத்தில் உளவு இயந்திரத்தில் சிக்குண்டு இளம் குடும்பஸ்தர் பலி. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு விளக்கமறியல். நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை. தொடர்பான விரிவான செய்திகள். வீரகெட்டிய ரன்ன பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் உயிரிழந்ததாக வீரகெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று தினம் மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வீரகெட்டிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வீதிக்கு முன்பாக அமைதியான முறையில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வீதிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த போராட்டம் கொட்டாஞ்சேனை ராஜேஸ்வரி கல்விக்கூடம் வரை முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்று வந்த மாணவி ஒருவர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி கல்வி கற்று வந்த பாடசாலையில் கற்பித்த கணித பாட ஆசிரியர் குறித்து மாணவியை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்ட போதும் பாடசாலை நிர்வாகம் மாணவியின் மீது போலியாக மனநிலை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கணித பாட ஆசிரியரை பாதுகாத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் அவமானம் காரணமாக மாணவி விரக்தியடைந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். முன்னதாக பெற்றோர் போலீசில் முறைப்பாடு அளித்திருந்த போதும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று பின்னர் விடுதலையானார். இதனைத் தொடர்ந்து மாணவியை கொழும்பில் உள்ள வேறு ஒரு பிரபல மகளிர் பாடசாலைக்கு பெற்றோர் மாற்றினர். இந்த நிலையில் மாணவி பகுதி நேர வகுப்புக்கு செல்லும் கற்கை நிலையத்தில் ஆசிரியராக இருந்தவரும் மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய ஆசிரியருமான நண்பர் என தெரிவிக்கப்பட்டது. தமது நண்பரான கணித பாட ஆசிரியருக்கு எதிராக மாணவி வழக்கில் முறைப்பாடு செய்தமை தொடர்பாக மாணவியின் நடத்தை தொடர்பாகவும் தனியார் கல்வி நிலைய ஆசிரியர் தவறான தகவலை திட்டமிட்டு பொதுவெளியில் பகிரங்கப்படுத்தினார். இதனால் மன அழுத்தம் மற்றும் அவமானம் தாங்க முடியாமல் குறித்த மாணவி தாம் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்றைய தினம் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் மர அரிவு இயந்திரத்தினுள் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது. ஏழாலை பகுதியை சேர்ந்த 42 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது வீட்டில் மர அரிவு நிலையத்தை நடத்தி வந்துள்ள நிலையில் நேற்று தினம் வழமை போன்று மர அரிவு வேலையில் ஈடுபட்டிருந்த போது தவறு இயந்திரத்தின் மேல் விழுந்ததில் இயந்திரம் வெட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் உளவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக பலியாகியுள்ளார். உயிரிழந்தவர் அராலி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று தினமிரவு தமது உளவு இயந்திரத்தில் கீழே இறங்கி நின்றவாறு திறப்பினை இயக்க செய்துள்ளார். இதன்போது கியர் இயக்கத்தில் இருந்த உளவு இயந்திரம் திடீரென இயங்க ஆரம்பித்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் கீழே
வீழ்ந்ததால் அவர் மீது உளவு இயந்திரத்தின் சக்கரம் ஏறியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் முன்னெடுத்து வருகின்றார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகர நீதவான் ஹாஞ்சன என் ஷில்வாவின் முன்னிலையில் நேற்று தினம் பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு மகர நீதவான் காஞ்சன என் ஷில்வா நேற்றைய முன்தினம் பகிரங்க பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட காணிகளை தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்ததற்கு முற்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்ததாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மத்திய ஊபா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டம் மற்றும் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.